ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வீக்கெண்ட் ரொட்டீன் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். எப்போவுமே காமனாக பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்னா நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம், ஃபுல் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்போம். பட் ஆனால் என்னோடய வீக்கெண்ட் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா எப்படியுமே ரொம்ப பிஸியாகவே தான் இருக்கும். நார்மல் டேஸை விட வீக்கெண்ட் நான் ரொம்ப பிஸியாக இருப்போம். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போவுமே மார்னிங் எல்லா ஒர்க்கும் முடிச்சிடுவேன். லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் மேக்ஸிமம் நான் முடிச்சிடுவேன். ஏன்னா நாங்கள் மேக்ஸிமம் நாங்கள் வெளியில் போகிற மாதிரி இருக்கும் வீக்கெண்டு. அந்த அன்றைக்கி தான் நாங்கள் வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக நாங்கள் வெளியே போக வேண்டியது இருக்கும். ஸோ எப்போவுமே ரெகுலராக நான் எப்போவும் போல் எப்படி எந்திரிப்பனோ அதே மாதிரி தான் நான் வீக்கெண்ட்லேயும் மார்னிங்கே நேரமாக எந்திரிச்சிட்டு நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, காலையில் நேரமாக எந்திரிச்சு பால்லாம் தீந்துருச்சு அப்படிங்கிறனால பக்கத்தில் ஷாப்புக்கு போய் நான் பால், வீட்டுக்கு தேவையான ஒரு சில க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ லிக்விடு, டிடர்ஜென்ட் லிக்விட் எல்லாம் தீர்ந்து போச்சு அப்படிங்களா, அதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இப்போ அதெல்லாம் தான் நான் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு என்னோடய வேலையை பார்த்திங்கன்னா அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் நான் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் சப்பாத்தி தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். மேக்ஸிமம் வீக்கெண்டில் எனக்கு மாவு தீந்துடும் கரெக்டாக வீக்கெண்ட் அப்போது. அதனால் அந்த டைம் நான் சண்டே தான் எப்போவுமே மாவு அரைப்பேன். அதனால் ஒரு 2 டேஸ் நான் இடையில விட்டுருவேன். எதனாலனா அப்போ தான் நம்மளுக்கு வேறு ஏதாவது டிஷ் செய்ய தோணும் அப்படிங்கிறனால நான் இடையில ஒரு 2-3 டேஸ் நான் மாவு அரைக்க மாட்டேன். அதுக்கப்புறம் தான் அரைப்பேன். ஸோ இன்றைக்கி சப்பாத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லி சப்பாத்தி மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சாச்சு. ஸோ அதுக்குள்ளே நான் இந்த க்ராசரிஸ் எல்லாம் எடுத்து ரீஃபில் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த ஸ்பேஸ் கிடைக்கும் ஃப்ரீயாக. அப்படிங்கிறனால நான் அந்த ஒர்க்கெல்லாம் இப்போ காலையில் பார்த்துட்ருக்கேன். இந்த மார்னிங் மாவு பிசையவே பார்த்தீங்கன்னா, ரஷ்மனும் தனிஷ்காவும் எப்போவுமே நம்ம மாவு பிசைஞ்சோன்னா அவங்க கொஞ்சம் மாவு கேட்பாங்க அந்த மாவை. அப்படி இல்லைன்னா அவங்களே மாவு நாங்கள் கொஞ்சம் பிசைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லி அவங்க இந்த மாதிரி அவங்க ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அவங்க தண்ணி ஊற்றி நான் பிசைகிற மாதிரியே அவங்களும் பிசைஞ்சிட்ருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எங்கள் வீட்டில் ரொட்டீனாக நடக்கும். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி நடக்குமா அப்படிங்கிறத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்கோ நாங்கள் மெம்பர்ஷிப் கார்டு வாங்கியிருந்தோம். மெம்பர்ஷிப் கார்டு வாங்கினதுலேருந்து நாங்கள் பெருசாக எந்த அளவும் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணதில்லை. ஸோ அதனால் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் காஸ்கோ வந்திருந்தோம். காஸ்கோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்கான ஐட்டம்ஸ் மட்டும் நம்ம வாங்குற மாதிரி இருந்தால், நம்ம ஃபேமிலி பெருசு அப்படின்னா காஸ்கோ ரொம்ப பெஸ்ட்டு. அங்கே ரொம்ப பல்காக தான் கொடுப்பாங்க ஐட்டம்ஸு. அதாவது லூஸில் நம்ம வெளியில் வாங்குற கடைகள் மாதிரி லூஸில் கிடைக்காது. அதுக்கு மெம்பர்ஷிப் கார்டு இருந்தால் தான் நம்ம காஸ்கோக்கு போக முடியும். மெம்பர்ஷிப் கார்டு பார்த்திங்கன்னா $60 பே பண்ணணும். அப்படி $60 நம்ம பே பண்ணோன்னா பர் இயருக்கு நம்ம காஸ்கோவில் திங்ஸ் எது வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அந்த எல்லா திங்ஸும் இருக்கும், A to Z. அதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லேருந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுற க்ராசரிஸு, அப்புறம் டிஷ்யூ பேப்பர்ஸ், அந்த மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸு எல்லாமே இந்த காஸ்கோவில் இருக்கும். நம்ம அந்த வாங்குகிற மெம்பர்ஷிப் கார்டுமே பார்த்திங்கன்னா $60 நம்ம 1 இயர்க்குள்ளே நம்மளுக்கு எப்போ வேணாலும் நம்ம வேண்டாம் அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம் அவங்கக்கிட்ட.
அப்படி 1 இயர் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து அந்த $60 நம்மளுக்கு வேஸ்ட்டு தான். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து காஸ்கோ வந்து நம்ம பல்காக வாங்குகிறோம் அப்படின்னா வந்து காஸ்கோ பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். பட் ஆனால் நாங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து இடையில நாங்கள் மறந்துடுவோம் அப்படிங்கிறனால பல்கை எங்களால் வாங்க முடியாது. அதனால வந்து எங்களுக்கு வந்து காஸ்கோ அந்தளவு வந்து ஒர்த்தாக படல. பட் காஸ்கோவில் ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து நல்லா ஒர்த்தாக இருக்கும். என்னென்னா இந்த மாதிரி வந்து கிச்சன் வெசல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப குவாலிட்டியாகவே இருக்கும். ஆனால் வந்து காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஜாஸ்தியாக இருக்கும். பட் ஆனால் லைஃப் ரொம்ப நிறைய நாள் வந்து லைஃப் வரும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கும். அந்த சில்வர்லாம் வந்து நம்ம ஸ்டீல்லாம் வந்து நம்ம பாத்திரமெல்லாம் வந்து கெட்டியாகவே இருக்கும். அது வந்து நம்ம அடியும் பிடிக்காது, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். நம்ம அங்கே இருக்கிற பாத்திரம் பார்த்தோம்னாவே ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து குக் பண்ணுறது கொஞ்சம் வந்து ஹெவியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் நான் வந்து இன்னும் யூஸ் பண்ணதில்லை அந்த அங்கே இருக்க வெசல்ஸ் எல்லாம் வந்து. ஆனால் வந்து காஸ்ட்லியாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு வந்து நல்லா தெரியுது, ரொம்ப காஸ்ட்லி அப்படிங்கிறது மட்டும். இது வந்து ஒரு புது விதமாக நான் வந்து கட்டிங் போர்டு பார்த்தேன். எல்லோரும் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரி கட்டிங் போர்டு, இந்த கட்டிங் போர்டுக்குள்ளே வந்து சின்ன சின்ன போர்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி, அதாவது ஃபிஷ் கட் பண்ணோன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம், வெஜிடபிள்ஸ் கட் பண்ணோன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து மேலே இந்த பிக்சரே போட்டிருக்காங்க. நம்ம மட்டன் சிக்கன் கட் பண்ணுற அந்த இந்த போர்டை யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 பீஸ் வந்து அதுக்குள்ளேயே வந்து ஃபைல் மாதிரி ஃபோல்டர் மாதிரி வந்து அதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் வந்து இந்தளவு இது யூஸ் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. அதான் வந்து அந்த என்னென்ன நம்ம பண்ண போகிறோம், அதாவது ஹாட்டாக வைக்கணும் அப்படின்னா வந்து இன்னொரு சாப்பிங் போர்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ குக்கர்னு சொல்லிட்டு அதில் வந்து உள்ளே வந்து வெசல்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணியே இருக்குது. 3 அடுப்பு தனித்தனியாக இருக்கிற மாதிரி 3லேயும் வந்து தனித்தனியாக அவங்க வெசல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த வெசல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்குள்ளே நம்ம வச்சு அதாவது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் மாதிரி பேஸில் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதுக்குள்ளே வெசல்ஸ் வச்சு நம்ம குக் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து கிரில் பண்ணுறதுக்காக இது பேனு. இது எல்லாமே வந்து ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. கேஸ்ட் அயனில் இருந்ததுனால வந்து எல்லாமே ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. இன்னொன்று நான் காஸ்கோவில் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள் ஆஃபீஸ் பெஞ்ச் தான் வந்து நான் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இது எப்படின்னா நம்ம வந்து கனெக்ஷனோடு இருக்குது. இது வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண, அதாவது வந்து நம்மளுக்கு ஹைட் எந்த அளவு ஹைட் வேணுமோ அந்தளவு நம்ம வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணி வந்து ஹைட் பண்ணிக்கிற மாதிரி, நம்மளுக்கு எந்த ஹைட்டுக்கு வேணும் இருக்கணும், நம்ம நின்றுட்டு கூட ஒர்க் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இல்லை நம்ம வந்து உட்காந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா வந்து உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இதை மெயினாக பர்பஸ் பார்த்திங்கன்னா வந்து ஆஃபீஸ் டேபிளாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹைட் லெவல் பண்ணுறது, தென் வந்து டைரக்ஷன் மாற்றுறது, இது எல்லாமே வந்து அதில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து அங்கே கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம அதில் வச்சு நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது இது. நெக்ஸ்ட் வந்து நான் பார்த்த விஷயத்தில் வந்து இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்டோரேஜ் இதாக இருந்தது, பாக்ஸாக இருந்தது. இது எப்படின்னா நம்ம வந்து கொலாப்சபிள் ஸ்டோரேஜ் பாக்ஸு. இதை வந்து நம்ம வந்து இப்படி வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை, அப்படி நம்ம எப்போயாவது யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இதை ஃபோல்ட் பண்ணதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம 2 பக்கமும் ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இது பாக்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து ட்ரெக்கிங் போனால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை காரில் நம்ம வந்து இதை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஏதாவது திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு காஸ்கோவில் வந்து பெஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் ரொம்ப பெஸ்ட்டாக கிடைக்கும். காஸ்கோவில் வந்து ரொம்ப சீப்பாகவும் இருக்கும் இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம். ஆனால் அதுவுமே வந்து ரொம்ப பல்காக தான் கொடுப்பாங்க. கப் கேக்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப பல்காக தான் கொடுப்பாங்க. என்ன இதில் ஒரு மெயின் இதுனா அங்கேயே செஞ்சு அவங்க அங்கேயே அப்பப்போ செஞ்சு அப்பப்போ வந்து ஷாப்பிங்க்கு வந்து கொண்டு வச்சுருவாங்க. இந்த பிளேஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க பேக் பண்ணுற இடம் தான். இதுங்க எல்லாமே வந்து மிஷின்ஸ், நிறைய மிஷின்ஸ் வச்சு அவங்க பேக் பண்ணி அங்கே மேக் பண்ணி ஃப்ரெஷ்ஷாகவே அவங்க எடுத்து பேக் பண்ணி வச்சுருவாங்க. காஸ்கோ போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேயே அதே சேம் பக்கத்தில் வந்து மாலில் வந்து பார்த்திங்கன்னா அல்டி இருந்தது. ஸோ அல்டியில் வந்து ஒரு சில வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து வாங்க வேண்டியது இருந்தது. அதனால வந்து அல்டியும் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தோம். என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படி பார்த்திங்கன்னா வந்து இந்த நம்ம ஃப்ளோரில் தொடப்போல வைப்ஸ், அதாவது வந்து கவுண்டர் டாப்பில் துடைக்கிற அந்த வைப்ஸ் வந்து எனக்கு தீர்ந்துருச்சு. அந்த வைப்ஸ் கிளாத் வந்து ஒரு பண்டில் வாங்கியிருந்தேன். தென் வந்து ப்ரெட் வந்து வாங்கியிருந்தேன். நான் ப்ரெட்டு வந்து ரெகுலராக வாங்க மாட்டோம், 2 வீக்ஸ் ஒன்ஸ் நாங்கள் ப்ரெட் வந்து வாங்குவோம். நெக்ஸ்ட் வந்து எக்கு வந்து வாங்கியிருந்தோம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வந்து வாங்கியிருந்தோம். இங்கே ஆரஞ்செல்லாம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். இந்த ஊரில் வந்து நாங்கள் ஆரஞ்சு சாப்பிட்டு பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால எங்கள் வீட்டில் வந்து ஆரஞ்சு இல்லாமல் இருக்காது. ரெகுலராக நாங்கள் வந்து ஆரஞ்சு வாங்கிடுவோம். தென் வந்து பொட்டேட்டோ வந்து இந்த மாதிரி 5 kg பேக் தான் இங்கே கிடைக்கும். நம்ம லூஸில் நம்ம ஒரு மாதிரி 2 நம்ம வாங்க முடியாது. பல்காக இப்படி தான் கிடைக்கும். ஸோ பொட்டேட்டோவும் நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். நெக்ஸ்ட் வந்து கேரட்டு, அப்புறம் வந்து ஓட்ஸ் வந்து நாங்கள் ரெகுலராக சாப்பிட மாட்டோம். எப்போயாவது வந்து ஏதாவது ரொம்ப ப்ரெஷர் ஒர்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஏதாவது எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது வந்து ஓட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து ஃப்ரோசன் பட்டாணி வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நியூட்ரி புல்லட் மாதிரி வந்து நம்ம ஊரில் நியூட்ரி புல்லட் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து இது வந்து சூப்பர் பிளெண்டுன்னு சொல்லிட்டு இது வந்து ஜூஸ் எல்லாம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறனால வந்து இதை நான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 1000 watts வந்து போட்டிருந்தாங்க. ரொம்ப சீப்பாக கிடைச்சது அல்டியில். ஸோ அதனால் வந்து இது வாங்கியிருந்தேன். இது வந்து 2 ஜாரோடு வருது. 2 ஜாருக்கும் வந்து தனித்தனியாக வந்து லிட்டு கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நம்ம கப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த ஜார் 2க்குமே வந்து 2 பிளேடும் வந்து வந்திருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்து நைட் ஆகிடுச்சிங்க. ஸோ நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து தூங்கிடுவோம், அவ்வளோதான். என்னோடய வீக்கெண்ட் ரொட்டீன் மேக்ஸிமம் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண என்னோடய வீக்கெண்ட் ரொட்டீன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்க பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.